வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆளே இல்லாத சாலையில் ரோட் ஷோ நடத்தின நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கழுவி கழுவி ஊத்தும் எதிர்கட்சிகள். இந்த அசிங்கம் தேவையா? சரி, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆள் இல்லாத ரோட் ஷோ நடத்தினாரு? அசிங்கமா போயிடுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா இல்லையா? ஸோ எங்க நடந்தது? இணையத்தில் வைரலாகக்கூடிய அந்த வீடியோ பற்றி முதல் செய்தி. இரண்டாவது, தமிழக மக்களுடைய உணர்வை கிளப்பி அதன் மூலமாக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக நினைத்து இருக்கிறது. ஸோ இணையத்தில் திமுக உணர்வை கிளப்புகின்ற அளவுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதாக, இன்னைக்கு தமிழகத்தில் நடந்த அசம்பாவிதங்களுடைய பட்டியலை அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் வெளியிட்டு இருக்கின்றார்கள். ஸோ அதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்கப்பா. முதல்ல வீடியோவை பாருங்க. நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரினுடைய சன்ரூப்பை திறந்துக்கிட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வராரு. அங்கே என்னவோ மக்கள் கூட்டம் அலை மோதுற மாதிரி. ஆனால் யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ஆளே இல்லாத சாலையில எதுக்குயா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்க தோணுகிறது. ஏன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாகனத்தை பின்தொடர்கின்றார்களாம். சன் டிவிக்காரங்களும் கலைஞர் டிவிக்காரங்களும் நேரலையில போயிட்டே இருக்கிறதாம். என்னவோ அணி அணியாக திரளாக இருசக்கர வாகனத்தை விஜய்க்கு பின்னாடி ஆட்கள் போறாங்களே அவருடைய ரசிகர்கள், அந்த மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியே நிறைய பேர் படையெடுப்பது போன்று. ஸோ வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அதனால அவங்களையெல்லாம் எழுந்து நின்று அவங்களுக்கான மரியாதையை தந்து வணக்கம் தெரிவித்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் மாதிரியே ரோட் ஷோ நடத்துறாங்க நடு சாலையில. ஆனா விஜய் பின்னாடியாவது அவங்க ரசிகர் பட்டாலும் வராங்க, இவர் பின்னாடி யாரு வராங்க? கட்சிக்காரன் ஒரு 10 பேர் கார் எடுத்துக்கிட்டு வரான். அதை தாண்டி அந்த ரோட்ல யாரு இருக்கிறாங்க? அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்னடா வரிசையா ஒரு 10 கார் போதே அப்படின்னு பாக்குறதுக்காக 4 பேர் இருக்கிறான். ஏயா இந்த ஊர்லலாம் திமுக கட்சிக்காரன் இருப்பானா இருக்க மாட்டானா? இது நான் கேட்கல, உதயநிதி ஸ்டாலின் கேட்டிருப்பாரு. இந்த ஊர்ல கட்சிக்காரனே இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் இந்த வழியா போறாரு, ஒரு பெரிய ஊரா இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணும்னு கூட 4 கட்சிக்காரன் வரல, பத்தியா என்னடா கட்சி வளர்த்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரா இல்லையா? அதுக்கு கட்சிக்காரன் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. ஏயா நீ படத்துல நடிச்சில்ல, நல்லா நடிச்சிருந்தேன்னா உனக்கு ரசிகர் பட்டாளம் சேர்ந்துருக்குமா இல்லையா? நீ அரசியல்வாதியாக நல்லது செய்யலனா கூட ஒரு சினிமாவில் நடிச்ச நட்சத்திரம் என்ற அடிப்படையில் ரசிகர் பட்டாலும் பின்னாடி வந்திருக்கும். ஆனா நீ நல்லாவும் நடிக்கல. 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்த, 5 ஆண்டு காலமாக மக்களுக்கு ஒன்றும் பண்ணல, கட்சிக்காரனுக்கு ஒன்றும் பண்ணல, கடைகோடி மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. எப்படி உன்னை பார்க்க வருவான்? ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா தானே. ஏயா நான் தான் நல்லது பண்ணல, இந்த ஊர்ல கட்சிக்காரன் இருப்பான், அவனாவது நல்லது பண்ணியிருப்பான் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஏன் நல்லது பண்ணல? உன் கட்சிக்காரன் மட்டும் இந்த ஊருக்கு நல்லது பண்ணிருப்பானா? அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணாம இருந்திருப்பானா? இல்ல கலெக்ஷன் பண்ணாம இருந்திருப்பானா? மலையை வெட்டி விற்காம இருந்திருப்பானா? மணலை திருடாம இருந்திருப்பானா? அடி ஓடுதியில ஈடுபடாம இருந்திருப்பானா? அக்கிரமல் செய்யாம இருப்பானா? திமுக காரன் என்றாலே ரவுடின்னு தானே பேரு. அதனால உள்ளூர்லயும் பாத்தீங்கன்னா உன் கட்சிக்காரன் கையை கால வச்சு சும்மா இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்களும் ஒன்றும் பண்ணல, நடிக்கவும் சரியா நடிக்கல. அப்புறம் உங்களை வரவேற்பதற்கு அணி அணியா திரளா மக்களா வருவாங்க, வெறும் ரோடு தான் இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரனுடைய மனநிலை இருந்திருக்கும். அதனால தான் காலி ரோட்ல கையெடுத்து கும்பிட்டுக்கணும் போறாரு விதியேன்னு சொல்லிவிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு இருக்கின்ற ஆதரவு களத்துல போய் பார்த்தா தான் நல்லா தெரியுது. ஏன்னா ஊடகம் எல்லாம் ஊடகம். அந்த ஊடகமானது 22 கட்சிகள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு. திமுக கூட்டணி தான் பெரிய கூட்டணி. 22 கட்சிகள் இருக்குது இல்லையா? தொகுதி பங்கீட்டில் பெரிய இழுபறி. எல்லா கட்சிகளும் அதிக தொகுதிகளை கேட்கிறது. செல்வாக்கு மிக்க கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதனால தொகுதிகளை பிரிப்பதில் சிக்கல் அப்படின்னு லட்டர்பேட கட்சி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு 22 கட்சி 24 கட்சி அப்படின்னு பீலா விட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு ஆளும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ நடத்துறாரு 4 பேர் பார்ப்போம் அப்படின்னு இல்லவே இல்லை. அதனால 22 கட்சிகள் ஒன்று சேர்ந்த பிறகு கூட ரோட்ல ஒத்த ஆதரவு இல்லை. ஒரு ஆள் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து கையெழுத்து கும்பலனா அப்புறம் அந்த கூட்டணி என்ன பெரிய பலமான கூட்டணியா? இந்த கூட்டணி தானே வெற்றி பெறும். ஸோ பல் இழிக்குதா இல்லையா திமுகவுக்கான ஆதரவு? இதெல்லாம் யாராவது பேசினா நம்மள திட்டுவாங்கப்பா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
இந்த 5 ஆண்டு காலத்துல நாம மக்களுக்கு என்ன பண்ணோம்? மக்கள் ஏன் நம்மள விரும்பவில்லை? நாம 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்றோம், 5000 ரூபாய் கொடுத்தோம்னு சொல்றோம். ஆனாலும் நம்மளை பார்க்க மக்கள் ஏன் வரல? நம்மளை பார்க்க வரலனா கூட நம்முடைய மகனை பார்க்க வந்திருக்கணுமே அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டிட்டானா, இல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை இவனுக்கு செய்யவே இல்லையா? உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்லாம் என்னென்னவோ திட்டமெல்லாம் போட்டோமே, உங்க கனவுகளை சொல்லுங்க நிறைவேற்றி தரணும்லாம் போட்டோமே, அரசு பணத்துல அனுதினமா விளம்பரம் பண்ணமே, ஆனா எவனும் வந்து நம்மள ஆராதிக்கலையே, வரவேற்கலையே. கண்டிப்பா மனத்தாங்கல் இருக்குமா இல்லையா? இவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணியும் இவ்வளவு விளம்பரங்களை பண்ணியும் ஊடகத்தை மிரட்டி 24 மணி நேரம் நம்மளை பற்றிய பிரேக் நியூஸ் போட வச்சும் ஒரு பையன் வந்து எட்டி பார்க்கலையே அப்படின்னு மன வருத்தம் இருக்குமா இல்லையா? அதனால ரோட் ஷோ நடத்துறது கண்டிப்பா திமுகவுடைய உண்மையான செல்வாக்க எடுத்து காட்டுகிறது. என்ன பொறுத்த வரைக்கும் திமுக 5 ஆண்டு காலத்துல நல்லாட்சி செஞ்சிருந்தாங்கன்னா 4 பேர் நின்று டாட்டா காட்டி இருப்பான் ஊருக்கு. ஆனா இந்த ஆட்சி எப்படி இருந்தது என்பதை பற்றியான ஒரு புரிதல் இந்த வீடியோ மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்பா ஒரு துணை முதலமைச்சர் என்று கூட வந்து பார்க்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க, இனிமே துணை முதலமைச்சர்லாம் கிடையாது. அவரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவ்வளவுதான், அமைச்சர் கூட கிடையாது. மொத்தமே தேர்தல் கமிஷன் ஆனது எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. நம்ம முதலமைச்சருக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. முதலமைச்சர் இருக்கின்ற போது எப்ப தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ ஒட்டுமொத்த பாதுகாப்பையோ திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். இப்போ நம்ம முதலமைச்சர் பின்னாடி வழக்கமான போலீஸ் பாதுகாப்பும் கட்சிக்காரன் தான் வரணும். நம்ம முதலமைச்சருடைய கார்ல கொடி கூட இருக்காது, தலைமைச் செயலகம் போகவே முடியாது நம்ம முதலமைச்சரால. அங்கதான் படமெல்லாம் அகற்றிட்டாங்களே. இனிமே அண்ணா அறிவாலயத்தில் மட்டும்தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டாரு அறிவாலயத்தில் நம்ம முதலமைச்சர். எப்படியா இருந்தாலும் வெற்றி பெறடா தம்பி, தேர்தல் முடிகிற வரைக்கும் களத்தில் தாண்டா இருக்கணும். அதோட போச்சுன்னா நமக்குள்ள உட்கட்சி பூசலே இருக்கக்கூடாதுடா, பாத்துக்கங்கடா அப்படின்னு அறிவுரை வழங்கி இருக்கிறார் இன்னைக்கு முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, நீ மாவட்ட செயலரா இருப்ப, ஆனா உனக்கு சீட்டு கிடைக்கல, வேற யாருக்கோ ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காக வேலை செய்யாத விட்டு போயிட போறீங்கடா. டேய் பார்த்து செய்யுங்கடா. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க, நான் வருஷம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில் வேலை பார்த்தேன், எனக்கு சீட்டு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கோவப்படாதீங்கடா. ஏன்னா கூட்டணி கட்சியும் ஜெயிச்சா தாண்டா இந்த முறை கூட்டணி ஆட்சியாவது வரும், கொஞ்சம் பார்த்து கை கொடுங்கடா டேய் அப்படின்னு அண்ணா அறிவாலயத்துல வேண்டி விரும்பி முதலமைச்சர் கட்சிக்காரங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த கட்சியில உட்கட்சி பூசல் வெடிக்குதோ இல்லையோ, திமுகவில் ஒவ்வொரு முறையும் சீட்டு கொடுக்கின்ற போது பெரிய போராட்டமே வெடிக்கும். ஊடகத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தவங்க கடைசியில கட்சிக்காரனை கரெக்ட் பண்ணி வச்சிடல திமுக. அதனால உட்கட்சி பூசலை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வருவதுமாக இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லா இடத்திலும் கூப்பிட்டு கட்சி வெற்றி பெறறதுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றார். புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கூட்டணி கட்சியுடன் இணைந்து வேலை பார்ப்பாங்களா தெரியாது. ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி விளம்பரங்கள் போட்டு நாம வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக நினைக்கிறது. இவையெல்லாம் வெற்று விளம்பரங்கள் தான். Sir, we are not able to understand. Can you speak in English? Why not speak in Hindi? இவங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? क्या प्रॉब्लम? என்ன பிரச்சனை? ஹிந்தி தெரியாம எங்க கேட்ட எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? कैसे? Konnichiwa. 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 Okoshi itadaki arigatou gozaimasu. இந்த விளம்பரம் உங்களுக்கு புரியலனா இந்த விளம்பரத்தை பற்றி நான் சொல்றேன். ஒரு ஜப்பான்காரன் தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி தொடங்குகின்றான். கம்பெனி தொடங்கின உடனே அந்த கம்பெனியினுடைய தலைமை செயல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இந்திக்காரன். அவன் பள்ளிக்கூடத்தை பார்வையிடத்துக்காக வரான். அங்க இருக்கின்ற மாணவர்கிட்ட வந்து ஜப்பான் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இந்தி தலைமை செயல் அதிகாரி இந்தியில் பேசுறாரு. ஆனா அங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு புரியல. உடனடியாக பக்கத்தில் இருக்கிறவங்க இந்தியில உங்களுக்கு புரியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக இந்தி தெரியாதவங்களா எப்படி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே ஒரு குழந்தையானது ஜப்பான்ல பேசும். ஜப்பானுடைய கம்பெனி ஓனரு குஷி ஆயிடுவாரு. உனக்கு எப்படிமா உனக்கு ஜப்பான் மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற போது, எங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஜப்பானுக்கு கல்வி சுற்றுலா அனுப்பியிருந்தாரே, நாங்க அங்க ஜப்பான் மொழியை கத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து கதை கதையா அழுக்கிறாங்க. ஏயா எத்தனை நாளைக்கு தான் மொழியை வச்சு அரசியல் பண்ணுவீங்க? உங்க ரீல் எல்லாம் அருந்து போச்சுன்னு தெரியாதா? ஏன்னா நம்ம தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இந்தி மொழி 3ஆவதா இருக்கிறது. அதோட போச்சுன்னா இந்திய கற்பிப்பதற்காக இந்தி கானா சபா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கேவிபி பள்ளி இருக்கிறது. ஸோ இப்படி ஏகப்பட்ட இந்திக்கான பிரத்யேக பள்ளிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் விட்டுட்டு நவோதயா பள்ளியை விடமாட்டோம். ஏன்னா அது ஃப்ரீயா இருந்ததுன்னு வச்சுங்களேன்,
இங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்கள் போக மாட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நவோதயா பள்ளிக்கு போயிடுவாங்க. அப்படின்னால தாங்க கட்சிக்காரங்க நடத்துகின்ற பள்ளிகள்ல கல்லா கட்ட முடியாததுக்காக நவோதயா பள்ளியை அனுமதிக்காம இந்திக்கு எதிராக உறுதியா நிக்கிறவங்களாம். அதோட போச்சுன்னா நம்ம மக்களுக்கு எது வாழ்வாதாரமா இருக்கிறதோ அந்த மொழியை கற்றுக் கொடுப்பாங்களாம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஊர் முழுக்க இந்திக்காரன் வந்துட்டான், அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு நாமெல்லாம் இந்தியை கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் இந்தி தெரியுது, எல்லாருக்குமே இந்தி தெரியுது, எல்லா கடைகள்லையும் இந்தியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை கற்றுக்கொள்ளுகின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒவ்வொரு வருஷமும் 62,000 பேர் இந்தி கற்றுக்கிறாங்களாம்பா நம்ம தமிழகத்தில். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்தில் இந்தி தெரியாத மாணவர்களே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது தமிழை வளர்க்கலை, ஆனால் தமிழை வச்சு உணர்ச்சியை கலப்பி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கலான்னு நினைக்குது. அதனால அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனை பொறுத்த வரைக்கும் நீ அழிஞ்சு போ, உனக்கு 3வது மொழி எதுவும் கிடையாது. ஏன்னா இருமொழி கொள்கையாம். ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளையெல்லாம் படிக்கும், வெளியூரில் எங்கே வேணாலும் போய் படிக்கும். கேட்டால் விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், அதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு. விருப்பப்பட்டா படிக்கலாம் என்றால் பணம் கொடு. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது, அந்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியுமா? நான் ஹிந்தி படிக்க மாட்டேன்னு எப்போ சொன்னேன்? இல்லை அரசு பள்ளி மாணவர்கிட்ட போய் எப்போ கருத்து கேட்ட ஹிந்தி வேணுமா வேணாம்னு சொல்லிவிட்டு? இல்லை அரசு பள்ளி பெற்றோர்கிட்ட போயிட்டு ஹிந்தி வேணுமா வேணாமன்னு சொல்லிட்டு கருத்து கேட்டியா? மக்கள் கருத்து தானே மகேசன் கருத்து. ஒரு அரசாங்கம் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணுமா இல்லையா? அதனால இந்த ஹிந்தி தமிழ் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது, சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கிட்டாங்க, தமிழுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கல, இந்த மாதிரி பூச்சாண்டிலாம் காட்டி இனிமே ஓட்டு வாங்க முடியாது. அதனால திராவிட மாடல் ஆட்சியானது அறுது பழசு விளம்பரத்தை கொண்டு வந்து மக்களிடையே உணர்ச்சியை பெருக்க வைத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா திராவிட மாடல் ஆட்சியானது தமிழகத்துல என்ன கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா? இந்த போட்டோவை பாருங்க. இவனுங்க கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் அதுலயும் பிரசவ வார்டுக்குள்ள போயிட்டு இவனுக்கு மொத்த பேர் கஞ்சா போதையில் இருந்திருக்கானுங்க. அங்க இருக்கின்ற நோயாளிகளை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். அங்க இருக்கின்ற நோயாளிகள்லாம் பூந்தடிச்சு வெளியே ஓடியாண்டாங்க. இல்லைனா இவனுங்க கத்தி வச்சுட்டாங்களா மொத்த பேரையும் வெட்டியிருப்பானுங்க போல இருக்குது. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை வெளியிட்டு இருக்கின்றார், அது இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது. சேலம் கோரிமேடு அருகே 66 வயது மூதாட்டியை கஞ்சா போதையில் 2 பேர் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பாத்துக்குங்க. நேத்து என்ன நடந்தது தெரியல உங்களுக்கு? கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூரில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அதிகாரி செந்தில்குமார் பெண் காவலரையே பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளார். எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் தமிழகத்துல வரிசையா நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இந்த சாதனையெல்லாம் சொன்னா ஓட்டு போடுவாங்களா? நம்ம திமுக அரசாங்கமானது இன்னைக்கு ஆட்சி கட்டில் இல்லை என்றாலும் கூட திடீர்னு ஒரு என்கவுண்டரை போட்டிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் திருடுறவனை பிடிப்பது கிடையாது, போதைப் பொருள் வித்தவனை சிறையில் தூக்கி போட்டது கிடையாது. ஏன்னா எல்லாமே கட்சிக்காரனா தாங்கிறான், எவனை தூக்கி உள்ள போட்டுட்டு அப்புறம் கட்சி அப்படி நடத்துறது. அதனால இன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் போட்டிருக்காங்க. கேட்டால் நகை திருடின வழக்கம் கைது செய்யறதுக்காக போனாங்களாம். உடனே காவலரை வந்து தாக்குனதுனால மாதவரத்தில் என்கவுண்டர் போட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கின்ற போதெல்லாம் யாரையாவது ஒருத்தர் என்கவுண்டர் போட்டுற வேண்டியது. அது கூட தற்சமயம் குற்றச்சம்பவம் செஞ்சாம பாரு, அவனை கூட போட மாட்டாங்க. பழைய குற்றவாளி எவனாகிறான் பாரு, அவனை பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன் பழைய குற்றவாளிகள் இப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனை பற்றியான முழு தரவுகள் வந்து காவல்துறை கிட்ட இருக்கும். இவனை போட்டோம்னா கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்களா, இல்லை மேல் விசாரணைக்கு போவாங்களா, நீதிமன்றத்தில் முறையிடுவாங்களா, ஏன் இவங்களை வந்து சுட்டு கொண்டாங்க என்ற விஷயம் என்பது பெருசாகுமா, காவல்துறையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டி வருமா, இப்படி அலசி ஆராய்ந்து இவன் இருந்தால் ஒன்று 2 பல தப்புகள் பண்ணுவான், அதனால் போட்டு தள்ளுறதே சரின்னு சொல்லிட்டு அந்த கொடும் குற்றவாளியை கடைசியில் போட்டு தள்ளுவாங்க. அப்புறம் 1 மாதத்துக்கு அமைதியாக இருப்பாங்க. அப்போ கூட அமைதியாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் கிடைக்குது. அது 66 வயசாக இருக்கலாம், இல்லை பிரசவ வார்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தை பெற்ற பெண் தாய்மார்களை கத்தி வச்சுன்னு விரட்டி அடிச்சுதான் இருந்தாலும் எல்லாமே கஞ்சா போதை. ஸோ சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் லட்சணம். அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலினை பார்க்கறதுக்கு ஓஹோன்னு வந்துருவாங்களா, அங்கே வந்திருக்கவங்கிட்ட கையாட்டிட்டு குழு குழுன்னு ஓடி போய் அறிவாலயத்தை உட்காந்துக்கிட்டு நமக்கு இருக்கின்ற ஆதரவு தந்தையே பேர் ஆதரவு, இனி நாம தான் வந்து வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு உத்தரவாதம் அளிக்க முடியுமா? அதனால் இந்த டிவிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பேர் ஆதரவு இருப்பது போல காட்டுறாங்க. 22, 23 கூட்டணின்னு சொல்லிட்டு களத்துக்கு போனால் தினந்தோறும் மக்கள் படுகின்ற அவதியினால் இவனுங்க எப்பா இந்த தேர்தலோட ஓய்ச்சினடா அப்படின்னு மனசில் முடிவு கட்டியிருக்காங்க.
கடைசியாக ஒன்று சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுவாங்க போல இருக்குது. ஆனால் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு இருக்குது அரசியல் களத்தில். நீங்கள் உண்மையாக பொய்யா என்பதுக்கு நீங்கள் யாரையாவது ஒரு 10 பேரை கேட்டு பாருங்கள். திமுகவுக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டான். பல பேர் அதிமுக ஓட்டு போடுன்னு சொல்லுவான். சில பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு குறுகிய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுறேன்னு சொல்லுவான். ஸோ இந்த தேர்தலோட திமுக முடியுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.